இன்னைக்கு 1977 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுல 6வது சட்டமன்ற தேர்தல் ஜூன் 10, 1977ல நடக்குது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல்ல வெற்றி பெறுறாங்க. அதோட போட்டியாளர் யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கிறாங்க. இந்த தேர்தல்ல தான் எம்ஜிஆர் அவர்கள் தனியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு அவங்க தனிச்சு போட்டியிடுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தான் முதன் முறையா முதலமைச்சரா இந்த தேர்தல்ல வெற்றி பெற்று முதலமைச்சரா ஆகுறாரு. இந்த தேர்தல்ல டிஎம்கே, ஏடிஎம்கே, தேசிய காங்கிரஸ் மற்றும் ஜனதா கட்சியிடையே 4 முனை போட்டி இருந்துச்சு. இது ஒரு முக்கியமான தகவலா கருதப்படுது. ஜனவரி 31, 1976 அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1972ஆம் ஆண்டுல திமுக தலைவர் எம். கருணாநிதி அவர்களோட கருத்து வேறுபாடு வருது. அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான கருத்து வேறுபாடு வருது. அது மட்டும் இல்லாம அந்த கருத்து வேறுபாடு எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருணாநிதி அவர்களுக்குமே கூட வருது. அதனால எம்ஜிஆர் அவர்கள் அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இருந்து வெளியேறி அஇஅதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சிய ஆரம்பிக்கிறாரு. மீசா அந்த டைம்ல மீசான்னு ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்துக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்காத காரணம் காட்டி பிரதமர் இந்திரா காந்தி என்ன பண்ணாங்கன்னா, ஜனவரி 31, 1976ல கருணாநிதி அவர்களுடைய அரசாங்கத்தை கலைச்சாங்க. அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி அறிவிச்சாங்க. 1984 தேர்தல்ல மீண்டும் வெற்றி பெறாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை கலைத்தாங்கன்னு சொன்னோம்ல. அதனால ஜனாதிபதி ஆட்சி எமர்ஜென்சி ரூலை இந்திரா காந்தி அவர்கள் பிறப்பிக்கிறாங்க. அவசர நிலையை எதிர்த்தார் கருணாநிதி அவர்கள். இங்க அவசர நிலை அவசியம் இல்லை அப்படிங்கறத எதிர்த்து ஜெயப்பிரகாஷ் நாராயணன் அப்படிங்கிறவரு நிறுவிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாரு. 87ல இறக்கும் வரை முதலமைச்சரா பணியாற்றினாரு எம்ஜிஆர். 1980ல 84 தேர்தல்ல மீண்டும் தேர்தல்ல வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு முன்னுதாரணமா அவர் எடுத்துக்கிட்டவங்க என்டிஆர். ஆந்திர பிரதேசத்துல சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெறாரு, முதலமைச்சராகவும் ஆகுறாரு. அதன் பிறகு தேர்தல் அரசியல்ல எம்ஜிஆர் சாதனைகளை வேற எந்த நடிகரும் பிறப்பில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கருணாநிதி அவர்களுடைய தலைமையில இருந்த திமுக அரசுல முக்கியமா அவருடைய அச்சுறுத்தலா கருதப்பட்டவர் யாருன்னு சொன்னா கே.ஏ. மதியழகன் நிதியமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்படுறாரு 1972ஆம் ஆண்டு. செல்வாக்கு மிக்க தலித் தலைவரான சத்தியவாணி முத்து அப்படிங்கிறவங்க தலித் பிரச்சனைகளை குறித்து அக்கறை காட்டல இந்த அரசு அப்படின்னு அந்த அரசை விட்டு வெளியேறி தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாங்க. கட்சியின் பொருளாளர் எம்ஜிஆர் ஊழல் மற்றும் சர்வாதிகார நடத்தை தொடர்பாக கட்சி தலைமையை வெளிப்படையா விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. வெளிப்படையா விமர்சிக்க ஆரம்பிக்கும் போது 1972 அக்டோபர் 10ல என்ன ஆகுதுன்னா ஒழுங்கு நடவடிக்கை ஏற்கப்பட்டு அதுல இருந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணைந்து தலைமை தாங்குறாரு. அந்த கட்சியில 1973ல திண்டுக்கல் இடைத்தேர்தல்ல வெற்றி பெறாரு. ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் மார்ச் 1977ல வி.ஆர். நெடுஞ்செழியன் மற்றும் பல மூத்த தலைவர்கள் திமுகவில இருந்து விலகுறாங்க. அப்படி மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறாங்க. ஜூன் 1975ல அறிவிக்கப்பட்ட அவசர நிலை எமர்ஜென்சி இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டுல கலவையான வரவேற்பை பெற்றது. ஊழல் குற்றச்சாட்டுகளால் தனக்கென ஒரு சிக்கலை சந்தித்த திமுக அரசுடன் அவர் தொடர்பு காரணமாக ஜெயபிரகாஷ் நாராயணன் எதிர்ப்பு இயக்கத்திற்கு தமிழ்நாட்டுல பெரிய ஆதரவு இல்லை. ஏன்னா இவங்க திமுக அரசு மேல ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருந்தது. குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்ததுனால அவங்களோட தொடர்புல இருந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் அவரோட இயக்கத்தை தமிழ்நாட்டுல பெரிய அளவுல யாரும் ஆதரவு தெரிவிக்கல. 1975ல தலைவர் காமராஜர் இறந்து போயிடுறாரு. அப்போ 1972ஆம் ஆண்டுல 2 கட்சிகளும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைகள் தான்
திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுமே ஒரே சேற்றுல துவைக்கப்பட்டதுதான், ஒரே தூரிகையால தார் பூசப்பட்ட இலைகள் போன்றவை அப்படின்னு இப்படியெல்லாம் காங்கிரஸ் தலைவர் காமராஜ் அவர்கள் விமர்சிக்கிறாரு. 1975ல இறந்தும் போயிடுறாரு. அப்ப இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 1977 ஜூன் 10 அன்று நடைபெற்றது. தகுதியுள்ள வாக்காளர்களுக்கிடையே வாக்குப்பதிவு 61.58% உயர்ந்தது. அப்பெல்லாம் நிறைய பேர் ஓட்டு போடாமலே இருந்திருக்காங்க. அப்ப 61% பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க. திருநெல்வேலியில சரி நம்ம ஊருக்கு வந்துருவோம். திருநெல்வேலியில யார் யார் நின்றுருக்காங்கன்னு பார்த்தா, GR எட்மண்ட் அதிமுகல நின்றுருக்காரு. 38.5% வாக்குகள் பெற்றிருக்காரு. நெல்லை கண்ணன் என்கிற கிருஷ்ணன் காங்கிரஸ்ல நின்றுருக்காரு. அவர் 27.87% வாக்குகளும். பாளையங்கோட்டையில K மனோகரன் அதிமுக அவர்கள் நின்றுருக்காங்க. 44.1% வாக்குகளும். N சண்முகம் சுயேட்சையில நின்றுருக்காரு. அவரு 22.99 வாக்குகள் பெற்றிருக்காரு. நாகநீதியை பொறுத்த வரைக்கும் M ஜான் வின்சென்ட் JP, அதுக்கப்புறம் P வேலியா அதிமுகல நின்றுருக்காங்க. இதுதான் தொடரும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேர்தல் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். தொடரும்.